ஹலோ ட்ரைனி டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 5 யூனிட்ஸுமே கம்ப்ளீட்டாக நமக்கு என்னென்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும், அது என்னென்ன யூனிட்டு அப்படின்னு. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது பார்க்கலன்னா பாருங்கள். எப்படிலாம் எக்ஸாமுக்கு படிக்கிறது, எப்படி எழுதுறது, தியரி எக்ஸாம், பிஎட் தியரி எக்ஸாம்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அதில் சொன்ன மாதிரியே தான் பழைய கொஸ்டின் பேப்பர். இப்போ நீங்கள் 2025க்கு இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க, அப்போ 2024ஓட அந்த சப்ஜெக்டோட கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்து அந்த 5 மார்க்கும் சரி 10 மார்க்கும் சரி ஃபுல்லாக எதிராக விடாமல் எல்லாமே 10 கொஸ்டினும் 5 கொஸ்டினும் ஃபுல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். அது என்னென்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் கட்டாயம் வந்து நல்லா எழுத முடியும். எக்ஸாம் 3 ஹார்ஸ் இருக்கும். அந்த 3 ஹார்ஸில் வந்து டக்குன்னு போயிடும், நம்மளால் எழுதவே முடியாது. நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கூட நம்மளால் ஃபுல்லாக முடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சீக்கிரம் எழுதி பழகுங்க. முன்னாடியே நேரம் இருந்திருந்தால் எழுதி பழகுங்க, கண்டிப்பாக எழுதி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக எழுதி பழகுங்க. அதே மாதிரி நீட்டாகவும் எழுதணும். சப் ஹெட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. ஹெட்டிங் சப் ஹெட்டிங்லாம் அதெல்லாம் கரெக்டாக போடுங்க. சூஸ் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா தியரி கொஸ்டின், இந்த பிரின்சிபல் உள்ள கொஸ்டின்லாம் வந்து அட்டன் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்சால் மட்டும் அந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாமல் நீங்கள் ஏதாச்சும் உங்கள் கதையை எழுதி வைக்கிறதுக்கு அந்த தியரி, பிரின்சிபல் அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டினுக்கெலாம் நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் ஓன் கதையை அடிச்சிங்கன்னா மார்க் வராது, மார்க் போட மாட்டாங்க. அதுலேயே எய்தரார்லேயே வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, உங்களோட சஜஷன் என்ன, அந்த மாதிரி கேட்டிருக்கிறதுக்கு நீங்கள் ஓனாக எழுதலாம். ஆனால் தியரிஸ், பிரின்சிபல் உள்ள கொஸ்டினுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக இப்போது 10 மார்க்குன்னா ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே 10 மார்க்கும் எழுதுறதுக்கு பாருங்கள். மீதி 3/4 மணி நேரம் இருக்கும், அந்த ½ அன் ஹவரில் 5 மார்க் கொஸ்டினும் எழுதிட பாருங்கள். எழுதிட்டு 1 வேர்டு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், எழுதிடுங்க. நல்லா வாசிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டேன்னு. 1 வேர்ட்ஸ்லாம் தப்பாக ஆன்சர் பண்ணிடாதீங்க. 1 வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஆன்சர் பண்ணிடுங்க கரெக்டாக. அப்புறம் கடைசி 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த அண்டர்லைன் பண்ணுறது, ஸ்டார் மேக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பேப்பர் வந்து நீட்டாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஆப்ஷன்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ 14th கொஸ்டின் ஆவா ஆ எழுதுறீங்களா எய்தராரில், அதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர்லாம் வந்து முக்கியம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் முடிகிறப்ப கோடு போடுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இது எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட் வேர்டிங்ஸ் இதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நான் வந்து எப்போவுமே நிறைய வாட்டி அப்படி தான் பண்ணுவேன், நல்ல மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முன்னாடியே மைண்டில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு ஒரு கொஸ்டினை வந்து 1 மணி நேரம் எழுதிட்டு கடகடன்னு கிறுக்கி தள்ளிட்டு வராதிங்க. முன்னாடியே வந்து யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி எழுதுங்க. கொஸ்டின் சூஸ் பண்ணுறதும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். தெரியாத கொஸ்டினை வந்து ஏதோ கருத்தை அடித்து வைக்கிறதுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை வந்து நல்லா எழுதுங்க. அதில் சென்டென்ஸு மேக் பண்ணி எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். வேறு எதுனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்.